மெட்ரோபி வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். உலக புகழ்பெற்ற அகஸ்திய ஜீவனாடி பாபு சாரை மீட் பண்ண சொல்லும் வாரம் நிறைய பலன்கள், அதுக்கப்புறம் ராசி பலனுக்கு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு. ஐயா சொல்லக்கூடிய நிகழ்வுகள் எல்லாமே ஒவ்வொன்றா நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அதே மாதிரி நிகழ்வுகளும் நடந்துட்டு இருக்கும். ஸோ வெயிலும் மழையும் கலந்து இருக்கும்னு ஸோ அந்த மாதிரி தான் கிளைமேட் போயிட்டுருக்கு. ஒரு வைரஸ் ஒரு புதுவிதமான வைரஸ் மக்களுக்குள்ளே உலாவும் அப்படின்னாங்க. ஸோ மீண்டும் கொரோனா வேகம் எடுத்து அப்படியே போயிட்டுருக்கு. ஸோ அதனுடைய நிலவரங்கள் என்ன, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஐயா தொகுத்து வழங்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் உலக அளவில் அந்த மழை சரிகிற இதெல்லாம் சொல்லியிருந்தார். ஸோ நிறைய ஊர்களில் அதர் கண்ட்ரியில் மழையெல்லாம் சரிகிற வீடியோலாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதம் ஜூன் மாதம் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு வீடியோ போடுறதுக்காக. ஸோ 12 ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஐயா கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வணக்கம் சார். வணக்கம். மெட்ரோபி நேயர்களும் கொரோனா குறிக்கும் இன்னும் நிறைய இருக்காக சொல்வார். ஸோ உங்களுடைய ப்ரெடிக்ஷனுக்காக எல்லாம் அவரோட வெயிட்டிங். ஸோ ராசி பலனுக்காக ஸோ 12 ராசிக்கு எப்படி இருக்குன்னு மட்டும் சொல்லிவிடுங்க. மேஷ ராசி பர்டிகுலர் அஸ்வினி, பரணி, கிருத்திகை. இந்த அஸ்வினி பரணி ரொம்ப குழப்பங்கள், மனசில் நிம்மதி இருக்காது. ரெண்டாவது, வேலையில் கொஞ்சம் குழப்பங்கள் வரும், சலனங்கள் ஏற்படும், சண்டைகள் ஏற்படும். குடும்பத்தில் மனைவி அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய சில சண்டைகள் அவங்களுக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஹஸ்பண்ட் ஒய்ஃபில் தகராறு வரும். தனிமட்ட மனையில் தூக்கங்கள் இருக்காது. மனசில் சின்ன உடல் உபாதைகள், முதுகு கால்வலி, அது இல்லாமல் மனசில் ஒரு நிறைவு இருக்காது. வேலையில் ஒரு திருப்தி இருக்காது. வேலை மாறலாம், வேறு இடத்துக்கு போயிடலாம் அப்படின்ற ஒரு எண்ணங்கள். சப்போஸ் டீக்ரேட் ஆகலாம். 12 விரையாதிபதி இருக்கிற தேவையில்லாத செலவுகள் ஏற்படும். தேவையில்லாத வழிமுறைகள், செலவுகள், சின்ன விஷயங்கள் போனால் பெரிய செலவுகள் ஆகிடும். அதுக்கு பணத்தை திருப்பி கொடுக்க வேண்டிய, எதுக்கு பண்ணுறோம் செலவு, எதுக்கு போகுதுன்னு தெரியாமல் இருக்கும். தூக்கம் இருக்காது. நைட்டில் தூக்கன்றது இருக்காது. ரெண்டாவது, அம்மா பிள்ளைகள் அவங்களுக்குள்ளே சில சண்டைகள் ஏற்படும். சில உறவுகள்னால பிரச்சனைகள், உடன்பிறப்புகளால் உறவுகள் தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படுத்தி மனசில் சில சஞ்சங்கள் ஏற்படுத்துவாங்க. அந்த நிலைமைகள் ஏற்படும். அதுக்கான வழிமுறைகளுக்கு போவதுக்கான வழிகள் மாறும். மெயினாக இவங்க சிவனை வேண்டது ஒரு நல்ல ஒரு பெரிய பலனை கொடுக்கும். குரு வழிபாடு போகிறது, இல்லைன்னா முருகரை குருவாக ஏற்றுக்கிற வழி பண்ணுறது, சிவனுக்கு பிரதோஷத்தில் தேன் கொடுக்குறதெல்லாம் பண்ணால் இந்த 1 மாத காலம் 2ஆம் இடத்தோட சுக்கிரன் வலு பெறாமல் இவங்களோட வழியை நடத்த விடாமல் பண்ணுவான். சில பிரச்சனைகள் ஏற்படுத்தினே இருக்கும். ஒரு குடும்ப குழப்பங்கள் மனசில், அது இல்லாமல் முதுகு கால் இடுப்புலாம் நான் சொன்னேன் வியாதிகள். திருமணங்கள் ஏற்படக்கூடிய நிலைகள் நிற்கக்கூடிய, சில நாள் தள்ளி பார்க்கலாம் அப்படின்ற ஒரு நிலைமைகள் ஏற்படும். ரெண்டாவது வைத்திய செலவுகள் தேவையில்லாமல் ஏற்படும். இதெல்லாம் கொஞ்சம் குறைக்கிறதுக்கு மனசை சுதாரிச்சுக்கின்னு வலுப்படுத்திக்கணும். இந்த வலுப்படுத்திங்கன்னா நல்லாயிடும். கிருத்திகைக்கு எல்லாமே நல்லபடியாக நடக்கும். ஆனால் கொஞ்சம் குழப்பங்கள் இருக்கும். ஆனால் இந்த 2 இது மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்குது அவங்க நல்லது. வழிமுறைகள்லாம் கொஞ்சம் பிரச்சனைகள் தீர்ந்துடும். ஆனால் ரொம்ப மனசில் ஒரு சஞ்சலத்தோடு இருப்பாங்க.